ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அமெரிக்க கப்பற்படை முற்றுகையிடுது. அதனால் ஈரானுக்கு வந்து போகிற கப்பல்கள் இப்போ போக முடியல. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டம் போகணும்னு சொன்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும். தீர்ந்தால் மட்டும்தான் 2ஆம் கட்டத்துக்கு போக முடியும். உங்களுடைய கப்பற்படை முற்றுகையை நிறுத்துங்க. அது வழியாக தான் எங்கள் கப்பல்கள் போயிட்டு வர முடியும். அதை நிறுத்துங்க. அதை நிறுத்தினா தான் நாங்கள் ஹோர்முஸை ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். இங்கே ட்ரோன் மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இது ட்ரம்ப் இந்த தாக்குதல் நடத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போவும் போர் நிறுத்தம் தான் அமலில் இருக்குது. இது ஒரு சிறிய அளவிலான தாக்குதல். ஈரான் தாக்குனதுனால நாங்கள் திரும்பி தாக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு வருஷம் தங்கம் வாங்குவதை தள்ளி போடுங்கள், நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை கொண்டு வாருங்கள், ஆன்லைன் கிளாஸ் எடுங்க. எல்பிஜி கேஸ் 45 நாளைக்கு இருக்கு. அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்றது இந்த ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வார் பற்றின நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஈரான் ஒரு புது ரூட் ஒன்று போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அதான் ஒரு தலைப்பு செய்தியாக போட்டுட்ருக்காங்க. அது என்ன சார் புது ரூட்டு? புது ரூட்டுன்னா வழி சொல்கிறீங்க. ஆமாம், இங்கே கடல் பகுதி அமெரிக்க கப்பற்படை முற்றுகையிடுது. அதனால் ஈரானுக்கு வந்து போகிற கப்பல்கள் இப்போ போக முடியல. சில கப்பல்கள் போகுதுன்றாங்க. ஆனால் அமெரிக்காவும் பல கப்பல்களை தடுத்து திருப்பி அனுப்பியிருக்குது. ஈரானுடைய ஒரே பொருளாதாரம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது தான். அதை அமெரிக்கா தடுத்துக்கிட்டு இருக்குது. அதே போல் சீனாவில் எந்த நிறுவனங்கள் ஈரானுடைய க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேங்ஷன் போட்டிருக்காங்க. இப்படி அமெரிக்கா ஈரானுடைய பொருளாதார நலனை முடக்குகிறது. சரி, பதிலுக்கு ஈரான் என்ன செய்யணும்? அதனுடைய வேறு வகையான வர்த்தகத்துக்கு லேண்ட் ரூட்டு, சைனாவிலேருந்து மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாக அப்படி ஒரு ரூட் இருக்குது. அதை பயன்படுத்தி அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. ரெண்டாவது, விமானங்கள் மூலமாகவும் கார்கோ ஃப்ளைட்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலமாகவும் அவங்க பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம். ஆனால் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கப்பலில் தான் ஏற்றுமதி செய்ய முடியும். அது இன்றைக்கி அமெரிக்காவால் முடக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டம் போகணும்னு சொன்னாலே இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும். தீர்ந்தால் மட்டும்தான் 2ஆம் கட்டத்துக்கு போக முடியும். சமீபத்தில் அமெரிக்கா சில முன்மொழிவுகளை பாகிஸ்தான்கிட்ட கொடுத்து ஈரான்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு ஈரானும் தன்னுடைய ப்ரப்போசலை கொடுத்துருக்காங்க. ரெண்டு தரப்பினுடைய ப்ரப்போசல்ஸை ஏற்றுக்கொள்ளலை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதை எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது ஒரு 420-440 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 60% செறிவூட்டப்பட்டிருக்கு. 90% செறிவூட்டப்பட்டால் அதிலிருந்து அணுகுண்டு தயாரிக்கிறது சுலபம். அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அடுத்தது அணு ஆலைகளை மூடணும். மிசைல் டெக்னாலஜி அது தொடர்பான விஷயங்களை இனி செய்யக்கூடாது. ஹோர்முஸை திறக்கணும். அடுத்தது யுரேனியத்தை இனிமேல் செறிவூட்டக்கூடாது. குறைஞ்சது ஒரு 12 வருஷம் 20 வருஷத்துக்கு செறிவூட்டக்கூடாது. இப்படி பல நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. ஈரான் பதிலுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்களுடைய கப்பற்படை முற்றுகையை நிறுத்துங்க. அது வழியாக தான் எங்கள் கப்பல்கள் போயிட்டு வர முடியும். அதை நிறுத்துங்க. அதை நிறுத்தினா தான் நாங்கள் ஹோர்முஸை ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். இப்போ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுக்கறது, அணு ஆயுதம் தயாரிக்காமல் இருக்க இனிமேல் செறிவூட்டக்கூடாது, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் நீங்கள் போரில் எங்களுக்கு ஏற்படுத்திய இழப்புகளுக்கு நட்டை ஈடு நிவாரணம் கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் ஹோர்முஸில் நட்டை ஈடுனா அது எங்கேயோ போயிடுமே சார். ஆமாம், போனோம். இவங்க தானே தேவையில்லாமல் தாக்கி அழிச்சிருக்காங்க. மக்களையும் கொண்டிருக்கிறாங்க, நிறைய கட்டிடங்களையும் அழிச்சிருக்கிறாங்க. அதனால் இவங்க காம்பன்சேஷன் இவங்க தான் கொடுக்கணும். அதை கோர்றாங்க. அடுத்தது பிராந்தியத்தில் லெபனானில் இப்போ இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. நேற்று கூட 50 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அங்கே போர் நிறுத்தம் அமலில் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கு.
அதனால் இந்த பிராந்தியத்திலேயே இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தாக்குதல் எங்கேயும் இருக்கக்கூடாது, அதை முற்றிலும் நிறுத்தணும். இதுதான் ஈரான் முன்மொழிஞ்சிருக்கு. இதை வந்து ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளலை. இவருக்கு இதே வேலையா சார்? இவர் பிரச்சனையும் ஆரம்பிச்சு அந்த சொல்யூஷனுக்கும் வராம 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் வந்து நடக்காம இப்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது எங்க போய் தான் முடியும் சார்? எங்க போய் முடியும்னு ட்ரம்ப் நினைக்கிறது நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் தான் வந்து செல்வாக்கு காலியாகி போய் உட்காந்து காலியாயிருக்கு. இப்ப ஈரான் ஏதாவது பணிந்து எங்க யுரேனியத்தை எடுத்துக்குங்க, இனிமே அணு ஆலைகள் எங்களுக்கு தேவையில்லை, இப்படி ஏதாவது சொல்லிட்டா நாங்க போர்ல வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி சொல்லி தன்னுடைய இமேஜை உயர்த்திக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. ஈரான் அதில் பிடிவாதமாக மறுக்கிற ஈரானை வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்கு தான் இந்த பொருளாதார முற்றுகை. இதன் மூலம் ஈரானை படிப்படியாக நம்ம சொல்கிற செல்வாக்கு கீழே கொண்டு வரலான்னு அமெரிக்கா ட்ரம்ப் நினைக்கிறாங்க. ஆனால் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, சிஏனுடைய ஒரு ரிப்போர்ட்டே இந்த பொருளாதார முற்றுகையை மீறி ஈரான் வந்து 4 மாதங்கள் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சிஏஏ சொல்லி. 4 மாதம் தான் தாக்கு பிடிக்குமா சார்? 4 மாதங்கள் இந்த எண்ணெய் ஏற்றுமதி இல்லாமல் சொல்கிறேன், எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி இல்லாமல், அது வரைக்கும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். இப்போ ஈரான்லேயே உணவுப் பொருள் விலை, மற்ற அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசியெல்லாம் கணிசமாக உயர்ந்திருக்குது. ஒரு சிரமமான நிலையில தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதில் எண்ணெய் ஏற்றுமதி சுத்தமாக நின்று போச்சுன்னா ஈரானுக்கு பெரிய பிரச்சனை. அதனால தான் அவங்க திரும்ப அதை கேட்குறாங்க. ட்ரம்ப் இந்த பொருளாதார முற்றுகையின் மூலம் வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் ஈரான் அப்படி சரண்டர் ஆகிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பழைய டிமாண்டை தான் முன்வைக்கிறாங்க. அதனால அது அப்படியே நிற்கிது. மீன்வைல் இவர் என்ன சொல்கிறாரு சொன்னால், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு என்ன அப்படின்னு சொன்னால், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னா அந்த ஹோர்முஸுக்கு செக்யூரிட்டி நேவி ஷிப்ஸ் அனுப்புறது, கப்பல்கள் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் போவோம். அப்படி முயற்சி பண்ணதில் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு. யாரை? யுஎஸோட நேவி கப்பல்களை அட்டாக் பண்ணியிருக்கு ட்ரோன் மிசைல் மூலமாக. பதிலுக்கு அமெரிக்கா கரையோரம் இருக்கக்கூடிய தீவுகள், தெற்கு ஈரான், இங்கே தாக்குதல் நடத்தியிருக்கு. அதற்கு பதிலடியாக ஈரான் யுஏஇ இருக்குல்லையே அமீரகம், அங்கே ட்ரோன் மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இது வந்து ட்ரம்ப் இந்த தாக்குதல் நடத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போவும் போர் நிறுத்தம் தான் அமலில் இருக்குது, இது ஒரு சிறிய அளவிலான தாக்குதல், ஈரான் தாக்குனதுனால நாங்கள் திரும்பி தாக்கணும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அது வெற்றிகரமாக நடக்கலைன்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா ஹோர்முஸ் வழியாக செக்யூரிட்டியோட கப்பலை கொண்டு வர்றதுன்றது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. ஈரான் நினைச்சாங்கன்னா அதை தடுக்க முடியுன்ற நிலைமை தான் இப்போவும் நீடிக்குது. அது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, திரும்பவும் நாங்கள் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே ஆரம்பித்து செய்ய முடியல, இப்போ நீங்கள் திரும்ப ஆரம்பித்து என்ன செய்ய போகிறீங்க? திரும்பவும் ஈரான் வந்து தாக்க போகுது. இதுதான் நடக்கும். அதனால் மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்றைய நிலைமை. ஏன் சார் இப்போ ஈரான் வர சொல்லிருக்கு, இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா சார்? ஸோ இவங்க என்ன வந்து அதை போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னா, இவங்க சைடு தப்பே இல்லை, இவங்க 2 பேரும் தப்பு பண்ணதுக்கு இன்னும் நிறைய பலனை அனுபவிப்பாங்கன்னா அது உள்ளர்த்தம் என்ன சார்? இன்னும் இந்த பிரச்சனை நீடிக்கும்னு சொல்ல வராரா? அப்படி இல்லை. அமெரிக்கா தங்களை மீண்டும் தாக்குதல் தொடுத்தால் இதுவரைக்கும் பார்த்திராத புதிய ஆயுதங்கள் எல்லாம் கையில் எடுப்போம். அப்ப இன்னும் ஃபர்தரா வஸ்டா தான் போகும்ல? ஆமா அப்படின்னு ஈரான் எச்சரித்திருக்குது. அவங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகரே அதை சொல்லியிருக்கிறாரு. அது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் திரும்பி தாக்க ஆரம்பித்தா ஈரானில் ஏற்கனவே எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், மிலிட்ரி அழிச்சிட்டோம், மிசைல்ஸ் அழிச்சிட்டோம், கவர்மெண்ட்டு தலைவர்களை அழிச்சிட்டோம், அதனால் மிச்சம் இருக்கிற அது உங்களுடைய சிவிலியன் ஸ்ட்ரக்சர் தான், அந்த ஆயில் ஃபீல்டு, கேஸ் ஃபீல்டு, அப்புறம் பவர் கிரிட்டு இதெல்லாம் இருக்குது, இதே மொத்தமாக அழிச்சிட்டோன்னா ஈரானில் ஒன்றுமே கிடையாது, இருளில் மூழ்க வேண்டியதான் அப்படின்னு அவர் மிரட்டிட்டு இருக்காரு. அந்த மிரட்டலுக்கு தான் ஈரான் நாங்களும் பதிலுக்கு நீங்கள் நினைத்து பார்த்துறாத புதிய ஆயுதங்களை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2 பேரையும் ஏற்றுக்கொள்ள வகையில் அந்த டிமாண்ட்ஸை முன்வைத்து பேசுவதற்கான வேலைகளை மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஈரான் தரப்புலையும் பேசுகிறாங்க, அமெரிக்கா தரப்புலையும் பேசுகிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறை சார்ந்த நியாயமான விஷயங்களை கோர்றாங்க. அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு நாட்டாமை மாதிரி அப்படி விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதனால தான் அது இழுபறியில் இருக்குது. விரைவில் ட்ரம்ப் இறங்கி வரணும், வரலைன்னா பிரச்சனை. இதுதான் நிலைமை. ஏன் சார் இவ்வளோ பிரச்சனையிலேயே அவர் இறங்கி வரல? அப்போ ஃபர்தரா இன்னும் வஸ்டன் ஆனா கூட வந்துட்டு அவர் இறங்கி வருவார் நினைக்கிறீங்க? காரணம், அமெரிக்காவில் அவருடைய இமேஜ் வந்து அடி வாங்கியிருக்குது. அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் இருக்கு இல்லையா, அது கணிசமாக குறைஞ்சிருக்குது. அதனால் வரக்கூடிய நவம்பர்லேயோ நினைக்கிறேன் இடைத்தேர்தல் வருது.
காங்கிரஸுக்கு. அதில் குடியரசுக் கட்சி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதே போல் இந்த போருக்கு ஆதரவாகவும் மக்கள் மத்தியில் இல்லை, அந்த ரேட்டிங்கும் குறைஞ்சிருக்கு. அதனால் என்ன செஞ்சாலும் தன்னுடைய இமேஜை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அது முடியலை. மற்றபடி உலக நாடுகளில் இந்த பொருளாதார நெருக்கடி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ மோடி சொன்னதை கேள்விப்பட்டீங்களா? என்னது சார்? அதாவது 1 வருஷம் தங்கம் வாங்குவதை தள்ளி போடுங்கள், நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை கொண்டு வாருங்கள், ஆன்லைன் கிளாஸ் எடுங்க, பெட்ரோல் டீசலை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், மெட்ரோ மாதிரியான பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள், இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ மோடி கவர்மெண்ட் சொல்கிறது, நம்ம வருஷத்துக்கு 600லேருந்து 700 டன்னு தங்கம் இம்போர்ட் பண்ணுறோம். சரியா? இந்த இம்போர்ட் பண்ணுற ஏன் இம்போர்ட் பண்ணுறோன்னா, நம்ம நாட்டில் தங்கம் கிடைப்பதுன்றது ரொம்ப குறைவு. அதனால் மெஜாரிட்டி வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்கிறோம். இது இறக்குமதி செய்கிறதுனால நம்முடைய டாலர் இருக்கு இல்லையா, ஃபாரின் ரிசர்வ், அந்த அந்நிய நாட்டு செலவாணி, அது நிறைய காலியாகுது. இந்த 800 டன்னுக்கு நீங்கள் டாலரில் தான் பணம் கொடுக்கணும். அப்போ டாலருடைய இருப்பு காலியாகிட்டு இருக்குது. அதே போல் வந்து எரிபொருள் இறக்குமதி செய்கிறீங்க. எரிபொருள் இறக்குமதி இப்போ விலை உயர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட $110, $126 வரைக்கும்லாம் போச்சு. இப்போ $100-105 கிட்ட இருக்குது. அதற்காக நீங்கள் அதிகமான டாலரை கொடுக்க வேண்டியிருக்கு இது இறக்குமதி பண்ணுறதுனால. அப்போ அதுக்கே டாலர் பத்தாமல் இருக்கும்போது தங்கத்துக்கும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லி அதை அப்படி மோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அப்போ 1 இயர் வாங்காம இருந்தால் அதோட கம்மி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இம்போர்ட் பண்ணுறது குறையும், டாலர் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ மக்கள்லாம் வாங்குற நிலைமையில இருக்காங்க. யார் வாங்குறாங்க? கொஞ்சம் பணக்காரர்கள். அம்பானி, இப்போ அம்பானி மகனுக்கெல்லாம், முகேஷ் அம்பானி மகனுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் கல்யாணம் நடத்தினாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் தங்கம் வாங்குவாங்களே தவிர, ஏழை மக்களை பொறுத்தவரைக்கும் ஏதாவது அவசரத்துக்கு ஒரு சில கிராம்கள் வாங்கலாமே தவிர பவுன் கணக்கில் கூட அவங்க வாங்குவது சிரமம். இப்போ நகைக்கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நகை விற்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய வந்துருச்சு. எங்கள்கிட்ட வந்து வீங்க அப்படின்னு அதற்கு விளம்பரங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். அதனால் ஆக்சுவலாக இப்போ மக்கள் நகையை விற்கிற போக்கு தான் அதிகமாக இருக்குது, அடகு வைக்கிற போக்கு அதிகமாக இருக்குது, வாங்குறது என்பது குறைவாக இருக்குது. இந்த கல்யாணம் இது மாதிரி அத்தியாவசிய தேவைகள் வரும்போது ஏற்கனவே இருந்த நகைகள் கொஞ்சம் அப்படி வாங்குறாங்களே தவிர பெரிய அளவில் சாதாரண மக்கள் வாங்குறதில்ல. அதனால் மோடி அது வேண்டுகோள் விடுக்கிறதுக்கு முன்னாடியே மக்களை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வாங்குறாங்க. ஆனால் நடுத்தரவருக்கும் கொஞ்சம் வசதியானவங்க கோல்டு காயின் வாங்குறது அந்த மாதிரி செய்கிறாங்க. அது இப்போ சில தங்கம்லாம் வந்து வீழ்ச்சி அடைஞ்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா நகை கடைக்கு போனீங்கன்னா கடைகளில் கோல்டு காயினே இல்லைன்ற அளவுக்குலாம் கோல்டு காயின்ஸ் வாங்கிடுறாங்க மக்கள், விற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சேவிங்ஸுக்காக இவங்க வாங்குறாங்க. அதனால் மோடி இப்போ சொல்வது வந்து ஒரு நெருக்கடியில் சிக்கியிருக்கிறாரு, கவர்மெண்ட்டு சிக்கியிருக்குது. இப்போ ராகுல் காந்தி மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் சரியாக பண்ணலை, ஒரு மாற்று திட்டம் வந்து போடலை. இப்போ எண்ணெய் தட்டுப்பாடு இருக்குது, விலை உயருது அப்படின்னு சொன்னால் மாற்று இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், வேறு நாடுகள்லேருந்து எப்படி இறக்குமதி செய்யணும், இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்யலை. இப்போதைக்கு நமக்கு பெட்ரோல் டீசல் ரிசர்வ் வந்து 60 நாளைக்கு இருக்குது, எல்பிஜி கேஸ் வந்து 45 நாளைக்கு இருக்குது. அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்றது இந்த ஹோர்முசு மற்ற பிரச்சனைகள் ஈரான் போரெல்லாம் முடிந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். சார் இப்போ இதில் டோக்கன் போட்டு அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி சொல்கிறாங்கல்ல சார் ஹோர்முஸில், அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வந்து மணி வந்து நல்ல ஃப்ளோ இருக்கும்ல சார்? இல்லை, அது ஏற்கனவே அவங்க அமல்படுத்தியிருக்காங்க. போகிற கப்பல்கள் வந்து டோல் கட்டிட்டு தான் போகணும்னு அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா அப்படி டோல் கட்டினீங்கன்னா அந்த கப்பலை நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. இந்த போர் முடிந்த பிறகு கூட ஓமன் நாட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, ஏன்னா 2 நாட்டுக்கும் தான் அது சொந்தம், அந்த ஹோர்முஸ் அந்த நீரிணை என்பது அந்த கடல் பகுதி ஓமனுக்கும் ஈரானுக்கும் சொந்தம். நம்ம 2 பேருக்கும் சொந்தமான இந்த கடல் வழியை நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டு டோல் வசூலிக்கலாம். டோல் வசூலிப்பதன் மூலமாக நாங்கள் இந்த போருக்கான நட்டையீடு நிவாரண தொகை அதுலேருந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதிர்காலத்தில் தான். இப்போதைக்கு அங்கே கப்பலே போகிறதில்ல. வளைகுடாலேருந்து வழக்கமாக டெய்லி ஒரு 140 கப்பல்கள் போகணும். அது இன்னைக்கு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கப்பல்கள் தான் போகுது. அதனால் அது ஈரானுடைய எதிர்கால திட்டம். அவங்க பாராளுமன்றத்துல எல்லாம் அதற்கான ஒரு தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க, அப்படி வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. முக்கியமான காரணம் ஈரானில் உள்ள இழப்புகளை மீண்டும் பெறுவது அப்படின்றதுக்கு தான். ஒரு கால் அமெரிக்காவும் இஸ்ரேலும்
அந்த நிவாரண தொகையை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஹோர்முஸில் அப்படி டோல் வசூலிக்க வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. ஓகே சார், நன்றி சார். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.